Hello guys, welcome back to my channel. First of all, எல்லாருக்கும் wish you happy new year. கண்டினியூவாக என்னால் ஆன்லைன் ஃப்ரீ கிளாஸ் போட முடியல. கொஞ்சம் ப்ளவுஸ் ஒர்க் இருக்குது. நம்ம ப்ளவுஸ் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் வீடியோ அதாவது கிளாஸஸ் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். அது வரலையும் ப்ளவுஸ் ஒர்க் வந்து எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற வீடியோ வந்து போடுறேன். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் ஸ்டார்டிங்கில் வந்து பேக் சைடு நெக் வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடு ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரண்ட் சைடு நெக்கில் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் 4 லைனில் ஜரி த்ரெட் கொடுத்துருங்க. ஜரி த்ரெட் அல்லது சில்க் த்ரெட் கொடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு 2 லைன் ஜரி த்ரெட்டும் அதுக்கு அடுத்த 2 லைன் வந்து சில்க் த்ரெட்டும் யூஸ் பண்ணி ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 3mm பீட் வச்சு நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொரு பீடாக தான் வச்சு நம்ம ஒர்க் பண்ணணும். 3mm பீடு அப்படிங்கிறனால ஒவ்வொரு பீடு வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். சுகர் பீடாக இருந்தால் ஒவ்வொரு பீடாக வைக்கலாம். லோடிங்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 3 பீடு 4 பீடு யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து இந்த மாதிரி லைன் அதாவது நெக்கை சுற்றி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு பீடாக தான் நீங்கள் வச்சு ஒர்க் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு பீடாக தான் வச்சு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ தான் வந்து இந்த ஃப்ரேமில் இருந்து நம்ம கழட்டும் போது வந்து நமக்கு அதாவது பீட்ஸ் வந்து லூஸாக தெரியாமல் நல்லா அழகான லுக்கில் இருக்கும். இது வந்து காட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியல இந்த ப்ளவுசஸ் வந்து. ஏன்னா இது சாரியோட ப்ளவுஸு. காட்டில் ஒர்க் பண்ணும்போது அதாவது இந்த ப்ளவுஸ் ரொம்ப தின்னாக இருக்கா காட்டில் அட்டாச் பண்ண முடியல. அதனால் வந்து நான் இப்படியே வந்து ஃப்ரேம்லேயே வச்சு ஒர்க் பண்ணுறேன். ஏன்னா இது ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான். ஓகே, இப்போ பாருங்கள், பீட்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் லோடிங் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். லோடிங் வந்து சுகர் பீடில் தான் பண்ண போகிறேன். ஃப்ளாட் லோடிங்க்கான வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் பீட்ஸை வந்து எப்படி லோட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம் பீட்ஸ் வந்து எப்படி லோட் பண்ணணும்னு. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்டிங்கில் எப்போவுமே வந்து கிராஸான ஷேப்பில் அதாவது ஸ்லாண்டிங் ஷேப்பில் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போனோம்னா ஒர்க் வந்து அழகாக இருக்கும். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுற போது 3 பீடு வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா 4 பீடு வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் 4 பீடு ஸ்டார்ட் பண்ணுறதுனால முடிகிற வரலையுமே வந்து நான் 4 பீடு வச்சு தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். நான் பண்ணுற லோடிங் பார்த்திங்கன்னா ஃப்ளாட் லோடிங். ஓகேவா? இதுலேயே பேடட் லோடிங் இருக்குது. நம்ம இன்னும் வீடியோ போடலை. அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நான் பேடட் லோடிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு. இப்போ வந்து ஃப்ளாட் லோடிங் யூஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 4 பீடு எடுத்தேன். திரும்ப வந்து நான் அடுத்த 4 பீடு வச்சு ஒர்க் பண்ணுறேன். இது வந்து கிராஸான ஷேப்பில் கொண்டு போகும்போது நம்மளுக்கு இந்த ஒர்க் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த லோடிங் வீடியோ வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணிக்கோங்க எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறது. ஏன்னா இதில் ரொம்ப க்ளோஸ்அப்பில் நான் காட்டல, அதனால் உங்களுக்கு வந்து தெரியாது. இன்னொன்று என்னென்னா, நான் எடுத்திருக்க த்ரெட்டுமே வந்து பிங்க் கலர்லேயே இருக்குது. கிளாத் என்ன கலரோ அந்த கலர்லேயே எடுத்திருக்கேன். அதனால் வந்து உங்களுக்கு ஸ்டிச்சஸ் அந்த அளவுக்கு வந்து தெரியாது, எப்படி போடுறேன் அப்படிங்கிறது தெரியாது. ஜஸ்ட் வந்து இப்படி தான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து காட்டுறேன், அவ்வளோதான். டீட்டெயிலான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை போய் செக் பண்ணிங்கன்னா அதில் வந்து நம்ம டீட்டெயிலாக எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்டிங் வந்து இந்த மாதிரி 4mm பீடு, அடுத்து லோடிங் முடித்ததுக்கப்புறமும் 4mm பீடு தான் வைக்க போகிறேன். நம்ம வந்து சிம்பிளான ஒர்க் போடுறோம் அப்படின்னா இந்த லோடிங்லாம் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் வந்து காஸ்ட் அதிகமாகவே நம்ம சார்ஜ் பண்ணலாம். நீங்கள் வந்து சிம்பிளான ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா லோடிங்கை வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டரு. நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு காஸ்ட்லியான ஒர்க் போடுறோம் அப்படின்னா நம்ம லோடிங் யூஸ் பண்ணலாம். சிம்பிளான ஒர்க்குக்கு வந்து நீங்கள் லோடிங் வந்து போடாமல் பீட் ஒர்க்கு அப்புறம் ஸ்டோன் செயின் இந்த மாதிரி ஒர்க் வச்சு கம்ப்ளீட் பண்ணலாம். இல்லாட்டி த்ரெட் லோடிங் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் 4 பீடாக வச்சு தான் ஸ்டிச் பண்ணுறேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து ஒரே மாதிரியாக இருக்கும். ஒர்க்கும் வந்து பார்க்க வந்து நீட்டாக ஃபினிஷிங்கும் நல்லா கிடைக்கும். அதுக்காக தான் வந்து நம்ம 4 பீடாக வச்சு ஒர்க் பண்ணுறோம். இப்போ இந்த ஒர்க் வந்து உங்களுக்கு கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பீடு வந்து நம்ம ஈஸியாக வந்து ஒர்க் பண்ணலாம்.
இப்போ வந்து நான் ஒர்க் பண்ணுற நீடில் பார்த்தீங்கன்னா அயர்ன் நீடிலு. இந்த நீடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே இதுலேயே வந்து ப்ராக்டிஸ் பண்ண பழகிக்கோங்க. துளிப் நீடில் வச்சு பண்ணும்போது அதுலேயுமே ஒர்க் பண்ணலாம். பட் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய பீட் ஒர்க் போட வேண்டியிருக்கும். பீட் ஒர்க்லாம் போடும்போது அதில் வந்து பீடு அந்த அளவுக்கு லோட் பண்ண முடியாது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பீடு வந்து நிறைய லோட் பண்ணலாம். அதனால் நம்ம வந்து டைம் வந்து சேவ் ஆகும். ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணி முடிச்சிடலாம். இப்போது இது முடிஞ்சதுக்கப்புறம் நான் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இப்போ ஒரு ப்ளவுஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளவுஸோட அளவும் நமக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஒரு சிலர் ஃபேட்டாக இருப்பாங்க, அப்புறம் ஸ்லிம்மாக இருக்கவங்களும் இருப்பாங்க. இப்போ ஃபேட்டாக இருக்காங்க அப்படின்னா அப்போது சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? அப்போ நம்ம ஒர்க் பண்ணும்போது மெட்டீரியல்ஸ் வந்து அதிகமாகும். இப்போ ஸ்லிம்மாக இருக்கவங்களுக்கு மெட்டீரியல்ஸு கொஞ்சம் கம்மியாகும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அமௌண்ட் வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் ஒர்க்குக்கு வந்து நம்ம அமௌண்ட் சொல்லணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ பேசிக்காகவே நீங்கள் வந்து நெக் மாடல் வந்து அதாவது நெக் டிசைன் போட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா 1000 ருபீஸ்க்கு சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதோடையே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிக்கலாம். இப்போ லோடிங்கை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2, 3 செயின்ஸ் போடலாம் பேசிக்காகவே. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுகர் பீடோ அல்லது 4mm பீடோ வந்து வச்சு இந்த மாதிரி இப்போ லோடிங் முடிச்சதுக்கப்புறம் இதோடையே நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அங்கங்கே புட்டாஸ் மாதிரியோ இல்லாட்டி இதுக்கப்புறமும் ஸ்டோன் ஒர்க் வச்சு சுற்றி ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கலாம். நீங்கள் வந்து இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அப்படி போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஒர்க்குக்கு வந்து நான் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னா 1500 சார்ஜ் சொல்லியிருக்கேன். அதாவது 1500 சார்ஜ் பண்ணலாம். இந்த மாதிரி நான் ஃபினிஷ் பண்ணுற ஒர்க்குக்கு. நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் இதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படின்று. அதனால தான் இவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்கேன் நான் 1500. இப்போ பாருங்கள் ஸ்டோன் செயின் வச்சு நான் ஒர்க் பண்ணுறேன். இதுக்கப்புறமும் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதுக்கப்புறமும் ஒரு 3mm பீட் வந்து ஒரு லைன் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இப்படியும் பண்ணிக்கலாம். ஒரு நடுவில் வந்து ஒரு செயின் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 3mm பீடு இந்த சைடும் அந்த சைடு கொடுத்து கம்ப்ளீட் பண்ணி அதுக்கு மேலே புட்டாஸோ இல்லாட்டி ஃபிட்டிங் ஸ்டோன்ஸு ஏதாவது நீங்கள் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்குமே 1000 வந்து சார்ஜ் பண்ணலாம். இப்போ பாருங்கள் நான் ஸ்டோன் செயின் வந்து அதாவது க்ளூ வச்சு அப்ளை பண்ணாமல் அப்படியே ஒர்க் பண்ணிட்டு போனேன். இப்போ பாருங்கள் இது மாதிரி 3mm பீட் வச்சு திரும்ப வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகேவா? அந்த எப்படி சொல்கிறது அந்த லுக்கை வந்து கொண்டு வரணும் இல்லையா? ஃபஸ்ட்டு நீங்கள் 1000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 லைன் இருக்கு இல்லையா? 3mm பீடு, அதுக்கப்புறம் லோடிங் சுகர் பீடு, அதுக்கப்புறம் 3mm பீடு அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லாட்டி அதுக்கு அடுத்து கொடுத்துருக்கோம் இல்லையா? 3mm பீடு ஸ்டோன் செயின்னு அதுக்கப்புறம் 3mm பீடு இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபிட்டிங் ஸ்டோனோ அந்த மாதிரி ஏதாவது ஒர்க் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா சிம்பிளான ஒர்க் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அது ஓரளவுக்கு அது கொஞ்சம் ப்ராஃபிட் இருக்கும். அதுக்காக ரொம்ப ஒர்க்கும் இல்லாமல் வந்து கொடுக்க வேண்டாம். ஓரளவுக்கு வந்து நீங்கள் நல்லாவே வந்து அந்த 1000 ருபீஸ்க்கு எவ்வளோ ஒர்த்தோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஒர்க்கும் வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது அந்த ஒர்க்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக தெரியணும். இப்போ பாருங்கள் நான் 3mm பீட் வந்து ஒவ்வொரு பீடாக தான் ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் பண்ணும்போது பிரிஞ்சு வராதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அதனால் தயவு செஞ்சு ஒவ்வொரு பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஃப்ரேம்லேருந்து கழட்டி எடுத்திங்கன்னா பீடு வந்து அந்த லூஸாக தொலைன்னு தெரியக்கூடாது. அப்போ தான் வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறது நீட்டாக கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் இங்கே இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபிட்டிங் ஸ்டோன் வச்சு க்ளூ வச்சு அப்ளை பண்ணி ஒட்ட போகிறேன். இது ஒட்டினதுக்கப்புறம் வந்து நான் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஃபுல் வீடியோ வந்து எடுக்க முடியல, ஸ்கிப் பண்ணி தான் நான் எடுத்திருக்கேன். பட் வந்து ஒர்க் ஃபினிஷிங் வரும்போது உங்களுக்கே தெரியும். இப்போ பாருங்கள் நான் பீட் கவுண்டிங் வச்சு தான் வந்து க்ளூ வைக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் பீடில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் பீடுக்கு அடுத்ததுலேருந்து 3rd, 4th, 5th கவுண்ட் பண்ணி அதாவது 3 பீட்ஸை வந்து கவுண்ட் பண்ணி நான் க்ளூ வந்து அப்ளை பண்ணுறேன். இது நல்ல பெரிய பீடாக இருக்குது இல்லையா? அப்போது நம்ம கவுண்ட் பண்ணி வைக்கும்போது நம்மளுக்கு ஒர்க்கு ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும், டிஸ்டன்ஸும் ஒரே அளவில் இருக்க மாதிரி இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கையில் ஒவ்வொரு ஸ்டோனாக எடுத்து ஒட்டினீங்கன்னா டைம் எடுக்கும். இந்த மாதிரி பாருங்கள் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு
நல்லா இந்த மாதிரி ஒரு நீடில் தான் இதுவுமே, உடன் நீடில். இதில அப்ளை பண்ணிவிட்டு நான் ஒவ்வொரு ஸ்டோனாக பாருங்கள், ஸ்டோன் மேலே வச்சிங்கன்னா ஸ்டோன் ஒட்டிக்கும். இப்படி எடுத்து நீங்கள் ஒட்டும்போது உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும். சீக்கிரமாக ஒர்க் பண்ணி முடிச்சிடலாம். என்னுடைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஆரி ஒர்க் போட்டு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி கமெண்ட்னு சொல்லுங்கள். இதோட ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் நான் வந்து பேக் சைடும் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ் வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.